ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் கேக் வந்து மேக்கிங் எப்படி பண்ணலாம், 1 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட், நான் கேக் வந்து எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விப்பிங் க்ரீமும் எப்படி பீட் பண்ணலான்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து 1 kg கேக்குங்கிறதுனால 1 கப் எடுத்துருக்கேன். நான் எப்போவுமே 1/4 கப் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டில் வைக்க மாட்டோம், நம்மளுக்கு ஏற்றாப்பில் தான் இப்போ. அதனால் வந்து 1/4 எடுப்பேன். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நாசல் டிசைன் இருந்தால் 1/2 கப்பே எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே வந்து 1 கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். 1/4க்கு கொஞ்சம் கம்மியாக 1/4ங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துருப்பேன். நம்ம யூஸ் பண்ண விப்பிங் க்ரீமை எப்போவுமே வந்து பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டாப்லர் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் எப்படி வந்து ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் அந்த விப்பிங் க்ரீம் கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து 7.5 ml இருக்கிற 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இன்னும் 1/2 டீஸ்பூன்லேயுமே 2 மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும், அதோட எம்எல் எனக்கு தெரியாது. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 7.5 ml, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதில் வந்து நான் 8 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 8 டீஸ்பூனாக நீங்கள் வந்து அதாவது 1 டீஸ்பூனாக நீங்கள் 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கப்புறம் இதை நல்லா நான் பீட் பண்ணி நல்லா திக்காக ஸ்டேபிளாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு இது 10 நிமிஷம் கூடவே ஆகும் இதை பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் இதை பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்போவுமே கேக் நான் செய்கிறேன்னா அவசரமாக செஞ்சால் உடனே அந்த டைமே நான் இது யூஸ் பண்ணுவேன். இல்லைனா நான் பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேன். கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும்ன்ட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன், நல்லா கவர் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் கேக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் உள்ள ஃபில்லிங்காக என்ன கொடுத்துருக்கேங்கிறது மட்டும் தான் இந்த கேக்கில் நான் காமிச்சிருக்கேன். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு என்ன காட்டும், என்ன மாதிரி மெஷர்மெண்ட், எப்படி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுப்போங்கிறத இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேக் செய்கிறது, விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுலாம் டீட்டெயிலாகவே நான் போட்டிருக்கிறேன். அதை போய் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கேக் எப்படி சாஃப்டாக ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே அதில் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம பீட் பண்ண விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கேக்கில் வந்து ஃபில்லிங்காக கொடுத்துக்கோங்க. சுற்றி நல்லா எல்லா இடமும் கவர் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக கொடுத்துக்கோங்க. எங்கேயாவது பள்ளமாக இருந்தால் அந்த இடத்த ஈவனாக கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ஈவனாக உங்களுக்கு கிடச்சிரும் ஹைட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் வந்து இது வந்து ரிச் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடையிலலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய ஹோம் பேக்கிங்கில் மட்டும் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மில்க் மேட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலுமே இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி நார்மலாக செய்கிற கேக்குக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மில்க் மேட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து இந்த கேக்கில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே நான் சாப்பிட்ட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குன்னு நான் சொல்லுவேன். கடையிலலாம் உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்காது. 1 டீஸ்பூன் தான் நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விப்பிங் க்ரீமும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நான் சாக்லேட்டை வந்து இதை சாக்லேட் சிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட்டை வந்து துருவி போட்டுக்கிறேன். இதை துருவி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாக்லேட் வந்து கடிப்படுறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது தான் ரொம்ப அப்படியே மெல்ட்டிங்காக கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப கடிப்படாது, அதோடைய மெல்ட்டாக அந்த க்ரீமோடைய மிங்கிளாகி கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அதனால் இது போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செரியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். செரி வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து டின்னில் கிடைக்கும், அந்த ஜூஸியாக இருக்குமே அந்த செரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செரி எனக்கு கடிப்படுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் கொடுப்பேன். இந்த மாதிரி செரியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் செகண்ட் லேயரையும் வச்சுக்கிறேன். நம்ம லேயர் வந்து செட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கேக் வந்து ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கலாம், ஒரு பக்கம் அதாவது பள்ளமாக மேடாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நம்ம கட் பண்ணும்போது எப்போவுமே ஈவனாக நிறைய பேருக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அந்த இது இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணும்போது எனக்குமே இல்லை ஒரு சைடு வந்து கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி இருக்கும், அந்த பக்கத்தில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து அது வந்து எனக்கு ஈவனாக கிடைக்கும். அதனால தான் நான் விப்பிங் க்ரீம் நம்ம க்ரம் கோட் முடிக்கும் போதே நம்ம அந்த கேக்கை வந்து ஈவன் ஆக்கிக்கிட்டோம்னா மெயின் கோட் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு கேக் செய்யும்போது நான் இதை தான் என்னோடய கேக்கில் வந்து நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா க்ரம் கோட்டில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்னா மெயின் கோட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு க்ரம் கோட் முடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு க்ரீம் பீட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். மெயின் கோட்டுக்கு டேரெக்டாக நான் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான் செகண்ட் இயருக்குமே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து எப்போவுமே மில்க் மேட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். சில நேரம் வந்து இது திக்காக இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த சுடுதண்ணி இருக்குல்லையா அதில் வந்து அதாவது முக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்தோம்னா
அது மெல்ட் ஆகி கிடைக்கும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். அது வந்து 1 டீஸ்பூன் வந்து ஒரு லேயருக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா 1 கேஜிக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அது டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்கும். இப்போ எனக்கு எந்த கேக் பிடிக்கும்னா ஒயிட் ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும். அந்தளவுக்கு இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த கேக்கு. சாக்லேட் நீங்கள் வந்து கிரேட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட எப்போவுமே டேரெக்டாகவே அந்த கேக் மேலேயே அதை வந்து துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் துருவிங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா அதை வந்து அந்த துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் மேலே நான் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு நிறைய வீணான மாதிரி இருந்தது. இதுவே நீங்கள் ஒரு பீஸை எடுத்து அந்த கேக் மேலேயே துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு வீணாகாது. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் துருவி போட்டுட்டு மீதி வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது சாக்லேட். ஏன்னா ஒரு தடவை நான் அப்படி தான், ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு கம்மியாக இருந்த மாதிரி நான் துருவிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் அது 2 கேக்குக்கு நான் துருவி வச்சிருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே துருவி போட்டுக்கோங்க. நல்லா சாக்லேட் துருவி போடுங்க. நல்லா அதுவுமே அந்த இது கூட க்ரீம் கூட மிங்கிள் ஆகி உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் கேக் செய்யும் போதெல்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அளவு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் செய்ய ஓகே அதுக்கப்புறம் இப்படி செய்யணும்னு நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேஸ்ட் ஆகலை. செரி கூட எனக்கு இந்த தடவை நான் எடுத்திருந்தது வந்து எனக்கு காணாமல் போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் முழு செரி எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி இப்போ வந்து நான் வேஸ்ட் ஆகிறத வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம போக போக தான் எல்லாருமே பழகிக்குவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயருமே வச்சு அதை வந்து க்ரம் கோட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி எப்போவுமே கேப் எங்கெல்லாம் இருக்குதோ ஈவனாக இல்லையோ அந்த லைன்லலாம் நான் வந்து க்ரம் கோட்டுக்கு வந்து இருக்கிற லாஸ்ட்டுக்கு க்ரீமை வந்து எடுத்து க்ரம் கோட்டை நல்லா இது பண்ணிக்கிறேன். நம்ம வந்து க்ரம் கோட்டில் அதை வந்து நல்லா செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மெயின் கோட் கொடுக்கும்போது வந்து அந்த கேக் வந்து உங்களுக்கு பிஞ்சு வராது. க்ரம் கோட்டில் வந்து நம்ம கொடுக்கும்போது நிறைய தடவை கேக் வந்து கொஞ்சம் துகளாக அப்படி சேர்ந்து மிங்கிளாகி அது கூட உருண்டுலாம் வரும். ஆனால் நம்ம செட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு தடவை கொஞ்சம் ஈவனாக கொடுத்துட்டு ஈவனாக்கிட்டோன்னா எங்கேயுமே பெண்ட் இல்லாத அளவுக்கு நீங்கள் க்ரம் கோட்லேயே எடுத்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். ஒரு கேக்குக்கு மெயின் கோட் கொடுக்குறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 ஹாராவது வந்து க்ரம் கோட்டு கொடுத்து செட் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த கேக் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நீங்கள் 1/2 hour கொடுத்தீங்கன்னா ஓகே அது செட் ஆகிரும். ஆனால் ஒரு 3 hour ஒரு நாளைக்கு காலையில் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் கொடுத்து காலையில் நீங்கள் க்ரம் கோட் கொடுத்தாலுமே மெயின் கோட் கொடுத்தாலுமே அந்த கேக் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் மெயின் கோட்டுக்கு வந்து இல்லை ஐஸ் ப்ளூன்பாங்க இல்லைன்னா சீ ப்ளூன்பாங்க அந்த கலரில் தான் நான் அந்த கேக்கு ஃபினிஷ் பண்ணேன். இது வந்து நம்ம வந்து பேக்கரியில் வாங்குறது வந்து ஒயிட் கலரில் தான் க்ரீம் கொடுத்துருப்பாங்க, எந்த கலரும் சேர்க்காம. நான் இது வந்து கஸ்டமைஸ் கேக்குங்கிறதுனால வெளியே வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன் வேறு டிசைன் கொடுக்குறதுனால. மெயின் கோட் கொடுக்கும்போது எப்போவுமே க்ரீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேலட் நைஃப் வச்சு எடுக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்க க்ரீம்லாம் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இந்த மாதிரி தான் இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணேன்.